மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 37 அதிகாரம் 19 வசனம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். இன்றைய மன்னாவின் தலைப்பு, உத்தமர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள். உத்தமர்கள் ஆபத்தான சூழ்நிலை வரும்போதும் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள். 33 சங்கீதத்திலே 18, 19 வார்த்தைகள் சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்திலே அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. உத்தமர்களின் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்து காலத்திலும் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, ஆபத்து வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். யோசேப்புக்கு எவ்வளவு இடையூறுகள் வந்தது, எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தது. ஆனாலும் தன்னை உத்தமனாய் காத்துக் கொண்டான். பாவம் அவனை நெருக்கின போதும் கூட பாவத்திற்கு சற்றும் இடமிடாதபடிக்கு அவன் தன்னை காத்துக் கொண்டவனாயிருந்தான். உத்தமத்திலே உறுதியாயிருந்தான், பரிசுத்தத்திலே உறுதியாயிருந்தான். எனவேதான் ஆபத்து வந்த போதிலும் அவன் வெட்கப்பட்டு போகாதிருந்தான். ஏற்ற வேளையிலே உயர்வை கண்டான், ஏற்ற வேளையிலே ஆசீர்வாதத்தை அனுபவித்தான், சுதந்திரித்துக் கொண்டான். கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேவனுடைய பார்வையிலே உத்தமர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னான். ஈசாக்கிற்கு இவ்வளவு சோதனைகள் வந்தது, இவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தது. அவன் தோண்டிய துறவுகள் எல்லாம் முன்னின் பின் முன்னாக தூத்து போட்டார்கள். ஆனாலும் அவன் அஞ்சவில்லை. தேவனுடைய பார்வையிலே உத்தமனாய் இருந்தபடினாலே அவனுக்கு புதிதாக திறக்கப்பட்டதானே அந்த துறவிலே அந்த 1வது அவன் துறவை தோண்டின பிற்பாடு அதற்கு பிறகு யாருமே அவரிடத்திலே வாக்குவாதம் பண்ணவில்லை. எனவே அந்த துறவிற்கு அவன் ரெகோபோத் என்கிறதான பெயரை சூட்டினான். கேட்கிற அருமையான தேவச்சனமே, உத்தமமாய் நடக்கிறவர்கள் நிச்சயமாக ஆபத்து காலத்திலும் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உத்தமர்களை ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி கர்த்தர் நீ துணை செய்கிறீரப்பா. ஈசாக்கை எவ்விதமாய் ஆசீர்வதித்து, ஆபிரகாமை எவ்விதமாய் ஆசீர்வதித்து, யாக்கோபை எவ்விதமாய் ஆசீர்வதித்து, நம்முடைய பார்வைக்கு உத்தமர்களாய் இருந்தார்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிறதான நாங்களும் உத்தமர்களாய் இருக்கவும், ஆபத்து காலத்தில் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்து ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.